கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவின் ஆசீர்வாத ஊழியங்களும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த தொடர் உபவாச தியானத்துல கொலேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல நாம் அவருக்குள் பரிபூரணமாய் இருக்கிறோம் என்கின்ற தலைப்பின் கீழே ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்து வருகிறோம். இப்படி இந்த நாளிலும் தியானத்திற்கென்று மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 21வது அதிகாரம் 21, 22 வசனங்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாயிருந்தால் இந்த அத்திமரத்துக்கு செய்ததை நீங்கள் செய்ததும் அல்லாமல் இந்த மலையை பார்த்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படியாகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக் கொள்வீர்கள். அதாவது இங்கே இயேசுவினுடைய ஊழியத்தினுடைய ஒரு மைய பகுதியிலையும் அல்லது ஊழியத்தினுடைய அஸ்திபாரமாகவும் ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் நடைபெறுகிறது. அது என்னன்னா, அவர் பெத்தானியாவிலிருந்து எருசலேமுக்கு வருகிற வழியில ஒரு அத்திமரத்தை கண்டு அவருக்கு பசி உண்டாயிற்று. அத்திமரத்துல இலைகளை தவிர வேறொன்றும் இல்லாததுனால அவர் அத்திமரத்தை பார்த்து பட்டு போக கடவுது அப்படின்னார். அது மறாவது நாள் காலையில சீசர்கள் வந்து பார்த்து சொல்றாங்க, ஆண்டவரே, நீர் சபித்த அத்திமரம் எவ்வளவு சீக்கிரமாய் பட்டு போயிற்று அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த அத்திமரத்தை பார்த்து ஆண்டவர் சபிப்பதற்கான நோக்கம் என்ன? ஒருவேளை எருசலேமுல ஒலிவ மரம் இருந்திருக்கலாம், ஒலிவ பழங்கள் இருந்திருக்கலாம், அல்லது ஆரஞ்சு மரம் இருந்திருக்கலாம், பேரிச்ச மரங்கள் இருந்திருக்கலாம். எத்தனையோ மரங்கள் இருக்கிற அந்த நாட்களில ஆண்டவர் பர்டிகுலரா வந்து அத்திமரத்துக்கு கீழே வந்து அத்திமரத்துல இலைகளை தவிர வேறு எதுவும் இல்லைங்கிறதுனால அதை பார்த்து பட்டு போக கடவுது என்று சொன்னது பசியினுடைய கோபத்தினால சொன்னாராம். இன்னைக்கு உலகத்துக்கு பாருங்க, பசி ருசி அறியாது அப்படிம்பாங்க. பசியினால என்னென்ன வேணாலும் பண்ணிடுவாங்க. அதாவது ஞானி கூட எழுதும்போது எழுதுறாரு, திருப்தி உள்ளவனுக்கு தேன் கூடு கூட எட்டி உதைக்கக்கூடியதா மாறுமாமா. பசி உள்ளவனுக்கு கசப்பான பதார்த்தங்கள் கூட தித்திப்பா இருக்குங்கிறார். அப்ப இயேசுவினுடைய பசி அந்த நேரத்துல அத்தி மரத்தை பார்த்து பசியோடு பட்டு போக கடவுதுனாரா? இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பரிபூரணமான காரியம் இருக்குதா என்பதை நாம் தியானிக்க இருக்கிறோம். அதை தியானிக்கிறதற்கு முன்பாக இந்த சுவிசேஷ புஸ்தகத்தில இருந்து இயேசு உருவாக்கின பரிபூரணமான சில முக்கியமான காரியங்கள், அதாவது டிசைபிள்ஸுக்குள்ள பார்த்து குறைகளை இது எப்படி பரிபூர்ணமா மாத்தினார் என்று வேதாகமத்துல முக்கியமாக மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய 16வது அதிகாரம் 5ல இருந்து 12 வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு அவருடைய சீசர்களை அப்பங்களை கொண்டு வர மறந்து போனார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அதாவது ஆண்டவர் பரிசேயர் சதுசேயர் என்பவர்களுடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் அப்படின்ன உடனேயே அவருடைய சீசர்கள் அப்பத்தை கொண்டு வர மறந்து விட்டாங்க. அப்ப இவரிடத்துல நம்ம அப்பத்துக்காக மாத்திரம்தான் வந்திருக்கிறோம் என்று நம்மள இருதயத்துல குத்துற மாதிரி பேசுறாரு. இப்பேற்பட்ட ஒரு தேவன் இவரு, நம்ம அவரு சோத்துக்காகவா இவரை நம்பி வந்திருக்கிறோம் என்பதை போல வேதம் அதைத்தான் சொல்லுது. நாம் அப்பங்களை கொண்டு வராதபடியினால் இப்படி சொல்லுகிறார். அதாவது எங்கேயோ ஒரு காரியத்தை ஆண்டவர் போக்கஸ் பண்ணி பேசினா இவர்களுக்குள்ள குத்துது கொடையுது பாருங்க. என்ன குத்துது கொடையுதுன்னா, நம்ம அப்பத்தை கொண்டு வராததுனால இவரை நம்பி வந்தா சோறு போடுறேங்கிறதுக்காக என்ன வேணாலும் பேசுறாரு பாருங்க. அதாவது அப்பத்தை கொண்டு வராததுனால இப்படி பேசுகிறார் என்றாங்களாம். இங்கதான் ஆண்டவர் அவர்களுடைய அவ்விசுவாசத்தை அங்க சொல்றார், அற்ப விசுவாசிங்கிறார். இயேசு 8வது வசனத்தை
வசனத்துல சொல்றாரு, இயேசு இதை அறிந்து கேட்கலைங்க. இல்ல இயேசுவின் இடத்துல யாரோ இப்படி சீசர்கள் பேசினாங்கன்னு சொல்லல, அவரே அறிந்திருக்கிறார். இயேசுவோட கூட இருந்தும் கூட இயேசு பேசக்கூடிய மெத்தேடை உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. இவர் பரிசேயர் சதுசேயருடைய புளித்த மாவை குறித்து பேசினது, ஒருவேளை அவங்க வீட்டுல போய் சாப்பிட்றாதீங்க, அல்லது அவங்க மாவு கொடுத்தாங்கன்னா வாங்கி நீங்க இது சமைச்சிடாதீங்க என்கின்ற மெத்தேடுல பேசுற மாதிரி இவங்க நினைச்சிட்டு யோசிச்ச போதான் இயேசு அங்க கேட்கிறாரு, அப்பங்களை கொண்டு வராததை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே யோசனை பண்ணுகிறது என்ன? இன்னும் நீங்கள் உணர்வில்லாமல் இருக்கிறீர்களா? 5 அப்பங்களை 5000 பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானதை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்பதையும் 7 அப்பங்களை 4000 பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானதை எத்தனை கூடை எடுத்தீர்கள் என்பதையும் நீங்கள் நினைக்காமல் இருக்கிறீர்களா? அதாவது வனாந்திரத்துல 3 நாள் கூட்டம், இந்த 3 நாள் கூட்டத்துல நீங்களே சொன்னீங்க ஜனங்களை அனுப்பிச்சு விட்டுருங்க, அவர்கள் போய் தேடி தங்களுக்கு ஆகாரத்தை தெரிந்து கொள்ளட்டும்னு சொன்னீங்க. ஆனா நான் தான் சொன்னேன், இல்ல நீங்களே ஆகாரம் கொடுங்கள் என்று. ஒரு சிறுவனிடத்துல 5 அப்பமும் 2 மீனும் இருந்தது. இந்த 5 அப்ப 2 மீனையும் எடுத்து நீங்க 5000 பேர் சாப்பிட்டீங்க. அந்த விஷயத்தை நீங்கள் ஏன் மறந்துடுறீங்க? இன்னைக்கு நிறைய நேரம் பாருங்க, நம்ம வாழ்க்கையில ஒரு ஸ்ட்ரகிள் வருது, ஒரு மிகப்பெரியான நெருக்கடியான ஒரு சூழ்நிலை வருது. இதுல இருந்து நம்மளால தப்புவிக்கவே முடியாது என்கின்ற ஒரு நெருக்கத்துல நிக்கிறோம். அன்றைக்கு தேவனுடைய ஒத்தாசையை நாடுகிறோம். அப்ப நெருக்கத்துல இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற போது கர்த்தர் நம்மளை விடுவிக்கிறார். விடுவிக்கிறது மாத்திரமல்ல, விசாலத்துல கொண்டு வருகிறார். இவர்கள் கிட்டத்தட்ட 5000 புருஷர்கள், பெண்கள் 5000 பேர், குழந்தைகள் 5000 பேர், கிட்டத்தட்ட 15000 பேர் இந்த கூட்டத்துல இருக்கிறாங்க. 3 நாள் சாப்பிடல. இப்ப சாப்பிடாமலேயே இவங்களை அனுப்பிச்சு விட்டா இவங்க தொலை தூரத்துல இருந்து வந்தவங்க வழியில சோர்ந்து போயிருவாங்க. இவங்க சரீர கண்டிஷனை அறிந்துதான் ஆண்டவர் அவர்களுக்கு ஆகாரம் கொடுப்பதற்கு பிலிப்பு எனப்பட்ட ஒரு சீசனிடத்துலதான் இந்த டிஸ்கஸ் பண்றார். இந்த பிலிப்பு எனப்பட்டவனிடத்துல டிஸ்கஸ் பண்ணும்போது இவர் அற்புதம் செய்ய போகிறேன் என்பதை அறிந்திருந்தது மாத்திரமல்ல, தன்னுடைய சீசர்கள் இதை அறியும்படியா டிஸ்கஸ் பண்ணார். அப்ப பிலிப்பு சொல்றாரு, ஐயா, ஒரு ஆளு 2 அப்பம் 1 மீன் சாப்பிட்டா கூட 15000 பேருக்கு கிட்டத்தட்ட 30000 அப்பம் தேவைப்படும், 15000 மீன் தேவைப்படும். இந்த நேரத்துல மாவு யாரு கொடுப்பா? அப்படி மாவே கொடுத்தாலும் ஒரே நேரத்துல எப்படி 15000 பேருக்கு சாப்பாடு கொடுக்க முடியும்? 15000 பேருக்கு எப்படி ஒரே நேரத்துல மீன் கொடுக்க முடியும்? யாரு போய் பிடிச்சிட்டு வருவா? இதை எல்லாம் கால்குலேட் பண்ணி இதனுடைய செலவு எவ்வளவாகும் என்கின்றத இந்த உலகத்தினுடைய மனிதனை போல கால்குலேட் பண்றாருங்க. நிறைய நேரம் நாமளும் இந்த உலகத்தின் காரியத்தை கால்குலேட் பண்ணிட்டே வந்து பாருங்க, கட்டாயம் பாருங்க நம்ம அவிசுவாசியா மாறுவோம், அற்ப விசுவாசியா மாறிடுவோம். தேவன் அற்புதம் செய்வதற்கு நாம தடையா மாறுவோம் பாருங்க. அப்ப இந்த பிலிப்புவின் இடத்துல உலகத்தின் ஞானம் நிறைந்திருந்தது. அவரு மேத்ஸ்ல பெரிய மேத்தடிக்ஸ் பெரிய ஞானி மாதிரி தான் இருந்திருக்கிறார். அவர் தான் உடனே கால்குலேட் பண்ணி சொல்றாரு. அப்ப இயேசு இங்க எப்பா உன் கணக்கெல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு உன்கிட்ட இருக்கிற அந்த 5 அப்பத்தை கொண்டு வரும்போது எல்லோரையும் 50 பேராக உட்காரும்படியாய் கட்டளையிட சொல்றார். அதாவது ஜனங்கள் மிகுதியா இருக்கிறாங்க, ஜனங்கள் எல்லோருக்கும் அப்பம் போய் சேரணும். இந்த அப்பத்தை சாப்பிடுகிற போது ஜனங்கள் அப்பத்துக்காக அடிதடி பண்ணிடக்கூடாது, ஒருவர் மேல ஒருவர் விழுந்து மரித்து போயிடக்கூடாது. இன்னைக்கு பாருங்க, எத்தனையோ புண்ணிய ஸ்தலங்கள்ல சாமி கும்பிட போறேன் என்று சொன்ன எத்தனையோ பேர், கூட்ட நெரிசலில செத்து போனவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. எத்தனையோ பேரு வாழ வேண்டும் என்ற தெய்வத்தை தேட போய் வாழ்க்கையை முடித்து கொண்டவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அப்ப இங்க அப்பம் கொடுக்கிறார் என்றால் 3 நேரம் சாப்பிடல, திடுதுப்படி எல்லோரும் அப்பத்தை தேடி ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுந்து, ஒருவேளை அந்த நேரத்துல சீசர்கள் மேலே விழுந்து மரித்திருந்தா என்ன இருக்கும்? அப்ப ஆண்டவர்
ஒரு அற்புதத்தை செய்யறதுக்கு முன்னாடி டிசிப்ளினை கொஞ்சம் மெயின்டைன் பண்ண சொல்றாரு. 50 பேரா உட்காருங்க. ஜனங்களுக்கு தெரியாது இயேசு அப்பமும் மீனும் கொடுக்க போறாருங்க. இயேசு ஜனங்களை பார்த்து 50 பேரா உட்காருங்கன்னு தான் சொன்னாரு. அதனால எல்லோரும் போய் உட்காருங்கள் என்ற போது கரெக்டா 50 பேர் உட்கார்றாங்க. இப்ப எல்லா சீசர்களும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருந்த ஜனங்களை தேடி அப்பத்தையும் மீனையும் கொடுக்கறாங்க. திருப்தியா சாப்பிடுறாங்க. திருப்தியா சாப்பிட்டது மாத்திரமல்ல, மீதம் 12 கூடை எடுத்தாங்களாம். சார், இயேசுவும் இந்த கூட்டத்துலதான் இருக்கிறாரு. 12 சீசர்கள் இருக்கிறாங்க. 13வது நபர் இயேசுவும் இருக்கிறாரு. தனக்கு என்று மீனையோ அப்பத்தையோ சேகரிக்கும்படியா இயேசு சொல்லவும் இல்லை. இந்த 12 கூட தான் அவங்களுக்கு இருந்தது. இயேசுவுக்காக இன்னொரு கூடையில இவங்களும் சேகரிக்கவும் இல்லை. இப்ப இந்த பிலிப்புல இருந்து சகல சீசர்களும் இந்த 12 கூடையா இருக்கக்கூடிய அப்பத்தையும் மீனும் தலையில வச்சுட்டு போறாங்க. இந்த கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடிங்க தலையில பலவிதமான குழப்பங்கள் பிலிப்புவுக்கு இருந்தது. என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், எப்படி ஆகுமோ, என்ன ஆகுமோ. இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம வாழ்க்கையில நம்ம மண்டைய போட்டு அப்படி உருட்டிட்டு கிடப்போம் பாருங்க. இந்த காரியத்தை எப்படி பிரதர் செய்ய போறேன்னு தெரியல, இந்த காரியம் எப்படி பிரதர் முடிய போகுது, பிள்ளையோட திருமணம் எப்படி முடிய போகுதுன்னு தெரியல, பிள்ளையனுடைய படிப்பு காரியம் எப்படி முடிய போறது தெரியல, என் வீட்டு காரியங்கள் எப்படி முடிய போய் மண்டைய வெடிக்கிற மாதிரி இருக்குது பிரதர் நினைச்சு அவங்க மண்டையில போட்டு உருட்டிட்டு கிடப்பாங்க. இதுதான் பிலிப்புக்குள்ள இருந்தது. ஆனா இந்த மண்டைய டோட்டலா எடுத்துட்டு இப்ப இந்த மண்டையில என்ன கொண்டு வந்துட்டாருன்னா, அற்புதத்தில் கிடைத்த அப்பத்தையும் மீனையும் ஒவ்வொருத்தரும் மண்டையில சுமந்துட்டு போறாங்க. இப்ப பாக்குறவங்க கேக்குறாங்க, என்ன பிரதர் தலையில என்னமோ கொண்டு போயிட்டு இருக்கிறீங்க? சார், இயேசுநாதர் கொடுத்த அப்பமும் மீனும் 5000 புருஷர்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாம் சாப்பிட்டது போக மீதியா இருந்தது. இது அற்புதமான அப்பத்தை சுமந்துட்டு போறோம் என்று மண்டையில அற்புதத்தை சுமந்துட்டு போனாங்க. அதே மாதிரிதான் 4000 பேருக்கு கொடுத்த போதையும். ஆனா அன்றோட அதை மறந்துட்டாங்க. இப்ப பரிசேயர் சதுசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கள்னு சொன்னத இவங்க எதை நினைக்கிறாங்கன்னா, இவர் சாப்பாட்டுக்காகத்தான் இவரை பின்பற்றி வர்றேன்னு நினைக்கிற மாதிரி நினைக்கிறாங்கன்ட்டாங்க. இப்பதான் ஏசு சொல்றார் அற்ப விசுவாசின்ட்டு. இந்த பரிசேயர் சதுசேயருடைய புளித்த மாவு என்ன அப்படின்னா, இவங்க ஜனங்களுக்கு மோசேயினுடைய ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு, அதாவது மோசே சொன்ன நியாயப்பிரமாண எல்லாவற்றையும் ஒன்று கூட குறையாம கட்டாய நிறைவேற்றணும் என்று போதிப்பாங்களாம். அதை இன்னும் அதிகமா போதிப்பாங்க. அதாவது ஓய்வு நாள் எனப்பட்டது ஆசாரியனுக்கு கிடையாது. ஓய்வு நாள் எனப்பட்டது யாருக்கு? விசுவாசிகளுக்கு தான், சபையாருக்கு தான், ஆசாரியனுக்கு கிடையாது என்பதை போல போதிச்சு ஓய்வு நாளிலையும் விருத்த சேதனம் எனப்பட்டது அந்த நாட்கள் இருக்கிற பரிசேயர் சதுசேயர் வேதபாரகர் அனுசரிச்சாங்க. ஆனா ஓய்வு நாள் எனப்பட்டது வானத்துக்கும் பூமிக்கு மாத்திரம் இல்லைங்க, மனிதனுக்கு மாத்திரம் இல்லைங்க, மிருக ஜீவன்களுக்கு மாத்திரமல்ல, பறவைகளுக்கு மாத்திரமல்ல, உண்டாக்கிய தேவனுக்கும் ஓய்வு நாளா அவர் சிருஷ்டித்தார். எப்படி 6 நாள்ல உலகத்தை படைத்தாரோ 7வது நாள்ல தேவன் ஓய்வு நாளையும் படைக்கிறார். இந்த ஓய்வு நாள் எனப்பட்டது தேவனுக்கும் உரியது. அப்ப தேவனே ஓய்வு நாள்ல ஒரு வேலையும் செய்யலைன்னா, ஒரு ஆசாரியன் ஓய்வு நாள்ல வேலை செய்யறார்னா, அப்ப தேவனை காட்டிலும் ஆசாரியர்கள் பெரியவர்களா? இதைத்தான் இயேசு சொல்ல வர்றார். இந்த ஓய்வு நாளை காண்பித்த அதே ஆண்டவர் தான் இந்த ஆசாரியர்கள் ஓய்வு நாளை மீறுகிறாங்க அப்படிங்கிறதையும் போதிக்கிறார். அப்ப இந்த அற்ப விசுவாசம் எப்படி வருது அப்படின்னா, இந்த பரிசேயர் சதுசேயருடைய வாழ்க்கை முறை எனப்பட்டது ஒரு விதமா இருக்குது, அவர்கள் போதிக்கிற விதம் எனப்பட்டது ஒரு விதமா இருக்கு. அப்ப இன்றைக்கு கூட அந்த பரிசேயர் சதுசேயரால அநேக தேவாலயங்கள் நிறைந்திருக்குது. அதாவது போதனைக்காக வேதாகமத்தை எடுத்துக்கொண்டாங்க, வாழ்க்கையில ஒரு நுனி அளவுக்கு கூட அதை அவங்க அப்ளை பண்ணாம போயிட்டாங்க. அப்படி இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசுவை போதிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, இயேசுவின் போதனையை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, இதன்படி நடக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். அதனாலதான் இயேசு சொல்லும்போது சொல்றாரு, இந்த வசனத்தை கேட்டு இதன்படி செய்கிறவன் எவனோ அவன் புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான்.
பெருமழை வரும், பெருவெள்ள வரும், காற்று அடிக்கும். அப்ப இந்த வசனத்தின்படி வீட்டை கட்டினவனுடைய வீடு கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறபடினால காற்று மழையோ புயலோ வந்து இந்த வீட்டை சேதப்படுத்தாம, இன்னி சொல்ல போனா இந்த வீடு கர்த்தருக்குள்ள இன்னும் ஆணி வேர் பிடித்து நிற்க உதவி செய்யும். ஆனா வசனத்தை கேட்டோ அதன்படி செய்யாத ஒரு மனுஷன், புத்தி இல்லாத மனுஷன், அவன் மணலில் மேல வீட்டை கட்டுறான். பெருமழை வருது, பெருவெள்ள வருது, காற்றடிக்குது, அவன் வீடு தரைமட்டமா போய்விடுகிறதுங்கிறார். இந்த பரிசேயர் சதுசேயர் எனப்பட்டவங்க மணலின் மேல் வீடு கட்டினதற்கு ஒப்பானவங்க. அவங்கள மாதிரி நீங்க உங்க வாழ்க்கையை அமைத்து விடாதீர்கள் என்றுதான் ஆண்டவர் புளித்த மாவை சொன்னாரு. ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நாம இவரோடு சாப்பாட்டுக்காகத்தான் வருகிறோம் என்று தவறுதலா நினைத்துட்டாங்க. இது ஃபர்ஸ்ட் காரியம். இவங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் வந்து ஏதோ ஒரு நேரத்துல மாத்திர அற்புதம் செய்தவர் இல்லைங்க, அவர் வாழ்நாளெல்லாம் அற்புதம் செய்ய வல்லவர். ஒரு இடத்துல சங்கீதக்காரர் சொல்றாரு, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் அப்படிங்கிறார். ஆபிரகாம் கூட 21வது அதிகார ஆதியாகம புஸ்தகத்துல ஒரு தோப்பினாலே ஒரு பலிபீடம் உண்டாக்கி சதா காலமும் இருக்கிற கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டாராம். சதா காலம்னா என்னன்னா, சார் எனக்கு 10 வயசுல அற்புதம் செய்த ஆண்டவர் எனக்கு 20 வயசுலயும் செய்வார். சார் எனக்கு 20 வயசுல செய்த ஆண்டவர் நான் கல்லறையில மரிக்க போறதுக்கு முன்னாடி கூட அற்புதம் செய்வார். என் தேவன் மரண பரியந்தம் அற்புதம் செய்ய வல்லவர். இத மறந்துடக்கூடாது. அது வனாந்தரத்துல அப்பம் கொடுத்தாரு, இந்த ஊர்ல வந்து அப்பம் கொடுப்பாம. அவர் அப்பத்தை குறித்தே பேசல. அவர் பேசினதெல்லாம் மாய்மாலமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த பரிசேயர் சதிசேயரை குறித்து பேசினார். அதே மாதிரிதான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பாருங்க, 12வது அதிகாரத்துல ஆபிரகாமினுடைய மனைவி ஆகிய சாராய் எகிப்தின் ராஜாவினுடைய கையில அடிமைப்பட்டு போயிடறாங்க. இப்ப அடிமைப்பட்டு போன இந்த சாராய விடுதலையாக்குறதுக்கு ஆபிரகாமோடு கூட ஆட்களே கிடையாது. ஒருவேளை சில ஆட்கள் இருந்தாலுமே அவர்களுக்கு யுத்தம் பண்ண தெரியாது. ஆனா கர்த்தரே ஆபிரகாமுக்காக எகிப்தின் ராஜாவோடு கூட யுத்தம் பண்ணி சாராய்க்கு பணிவிடை செய்து கொண்டிருந்த அடிமை பெண்ணாகிய ஆகாரையும் எகிப்திலிருந்து பொக்கிஷத்தையும் மீட்டு கொண்டு வந்தார். சரி, இது ஆரம்ப காலத்துல தேவன் ஆபிராமுக்கு அற்புதம் செஞ்சார். இன்னைக்கு பல வருடம் ஆபிராம் தேவனோடு நடந்ததுக்கு அப்புறம் இப்பவும் தேவன் அற்புதம் செய்வாரானா? வேதவசனம் சொல்லுகிறது, ஆதியாகம புஸ்தகத்தினுடைய 20வது அதிகாரம் 1-18 வரைக்கும் கேராரிலே ஆபிரகாம் குடியிருக்கிறார். கேரார் யாருன்னா பெலிஸ்தியருடைய தேசம். இந்த பெலிஸ்திய தேசத்திலேயோ ஆபிரகாமினுடைய மனைவி சாரால் ஆபிரகாமுடைய சகோதரி என்று சொல்லப்பட்டதுனால அந்த பெலிஸ்திய ராஜாவாகிய அபிமெலேக்கு என்ன பண்ணிறான், சாரால தன் அரண்மனைக்கு தூக்கிட்டு போயிடுறார் மனைவியாக்குறக்கு. கர்த்தர் எகிப்திலையும் ஆபிரகாமுக்காக யுத்தம் பண்ணவர், பெலிஸ்திய தேசத்தின் ராஜாவாகிய இந்த அபிமெலேக்கோடு கூட யுத்தம் பண்றார். நீ அடுத்தவனுடைய மனைவி எடுத்துக்கொண்டு வந்திருக்கிற, அவனுடைய தீர்க்கதரிசின உடனேயே இந்த அபிமெலேக்கு பயந்து நடுங்கி ஆபிரகாமை அழைத்து, எனக்கு ஏன் இப்பேற்பட்ட கெடுதல் செய்த, எனக்கோ என் சந்ததிக்கோ அழிவு வருவதற்கு நீ காரணமா இருப்பியே என்று சொல்லி ஆபிரகாம்கிட்ட எல்லாத்தையும் கொடுக்கிறார். கொடுத்தது மாத்திரம் இல்லைங்க, வேதம் சொல்லுகிறது ஆபிரகாம் இந்த அபிமெலேக் பெலிஸ்திய ராஜாவினுடைய அபிமெலேக்குக்காக வேண்டுதல் செய்யற வரைக்கும் அங்க பெலிஸ்திய தேசத்துல ராஜ அரண்மனையில வேலை செய்கிறவங்கள இருந்தும் ராஜாவில இருந்தும் எல்லா பெண்களுடைய கற்பத்தையும் அடைத்து வைத்திருந்தாராம். அப்ப இந்த பெயர்சபாவுல வந்து ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை பண்றதுக்கு முன்னாடி கர்த்தர் ஆபிரகாமினுடைய ஜெபத்தை கேட்டுத்தான் அந்த பெலிஸ்திய ராஜாவாகிய அபிமெலேக்கினுடைய வீட்டாருடைய கற்பத்தை திறக்கிறார். சார், ஒரு காலத்துல எகிப்து தேசத்துல அற்புதம் பண்ணின ஆண்டவர் இந்த பெலிஸ்திய தேசத்திலேயே அற்புதம் பண்ணுவாருன்னா, ஆபிரகாம் பலிபீடம் கட்டி சொன்னது என்னன்னா, சதா காலங்களிலும் இருக்கிற கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார். சார், கர்த்தருக்கு செங்கடலையும் பழக்க முடியும், யோர்தானையும் பின்னிட்டு போக பண்ண முடியும். கர்த்தருக்கு எகிப்தியருடைய ரதங்கள் குதிரைகளையும் சமுத்திரத்தில் மூழ்கடிக்க தெரியும்.
எரிகோ பட்டணத்தையோ பூமியில மூழ்கடிக்க தெரியும் பாருங்க. அப்ப இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் அற்ப விசுவாசம் எனப்பட்டது ஏன் வருதுன்னா, ஆண்டவர் பேசுகிறது ஆவிக்குரிய காரியம். என்னிடத்தில் ஆவி இல்லாததுனால, அவர் பேசுகிற காரியத்தை என்னால புரிந்து கொள்ள முடியாததுனால, தேவனுடைய வார்த்தைகள் எனக்குள்ள அற்ப விசுவாசத்தை கொண்டு வருகிறது. அவர் பரிசேயர் சதுசேயருடைய புளித்தமாவை குறித்து பேசினா, இவங்க அப்பத்துக்காகவோ அல்லது அன்றாட வாழ்க்கைக்காகவோ இவர் ஆண்டவர் பேசுகிறார் என்று நினைத்தாங்க. ஃபர்ஸ்ட் காரியம். இரண்டாவது காரியம், வேத சொல்லுகிறது கடலை ஆண்டவர் தன்னுடைய கட்டுப்பாட்டுலதான் வச்சிருக்கிறார். வேத சொல்லுகிறது இயேசு தனியாய் ஒரு இடத்திற்கு ஜெபம் பண்ண போகிறார். இந்த தனியா ஒரு இடத்திற்கு ஜெபம் பண்ணுகிற போது தம்முடைய சீசர்களை அவர் போகிற கெனசரேத்துக்கு போகும்படியாய் அவரே படகை ஆயத்தப்படுத்தி அனுப்புறார். இந்த படகுல போனவங்களுடைய வாழ்க்கை கெனசரேத்தை குறித்து நன்கு அறிந்து வைத்திருந்தாங்க. ஏன்னா அது ஒரு சாத்தானுடைய கோட்டையா இருந்தது. ஒரு வாலிபனுக்குள்ள பாருங்க கிட்டத்தட்ட 6000 பிசாசு இருந்ததாம். யோசிச்சு பாருங்க, ஒரு வாலிபன் 6000 பிசாசுகிற கண்ட்ரோல் உள்ள வச்சிருக்கிற 6000 பிசாசுகள் ஒரு வாலிபனை கண்ட்ரோல் பண்ணி இருந்ததுனால அந்த பட்டணத்துல இருக்கிற யாராலும் அந்த வாலிபனை கண்ட்ரோல் பண்ண முடியல. வீட்டாரால கண்ட்ரோல் பண்ண முடியல, குடும்பத்தாரால கண்ட்ரோல் பண்ண முடியல, தேசத்தால கண்ட்ரோல் பண்ண முடியல, யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியலைங்க. இதற்கு காரணம் என்னன்னா, இந்த வாலிபன் சரியானவன், இந்த வாலிபனுக்குள்ள இருக்கிற அசுத்தாவி. அப்ப இந்த சீசர்களுக்கு எதை குறித்த அறிவு இருந்துச்சோ இல்லையோ, பிசாசை குறித்த அறிவு நல்லா இருந்தது பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷத்துல கூட சாத்தானின் ஆழங்களை தேவன் அறிய வேண்டாம் என்கிறார். ஆனா தேவனுடைய ஆழத்தை அறிய சொல்றார். ஆழத்துல உனக்காக மீன் வைத்திருக்கிறேங்கிறாரு. ஆழத்துல இருள் இருக்குதுங்கிற ஆதியாகமத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா வெளிப்படுத்துற விசேஷத்துல சாத்தானின் ஆழங்களை நீ அறியாத. ஏன் அப்படின்னா, அந்த ஆழத்துக்குள்ள உள்ள போயிட்டேனா கட்டாயம் நீ தேவனுடைய ஆழத்துக்குள்ள வர முடியாது அப்படிங்கிறார். தேவனுடைய ஆழங்கிறது போக போக போயிட்டே இருக்கும். தேவனுடைய ஒத்தாசையில இந்த ஆழத்துல இருந்து வெளியே வந்து அநேகர் இந்த ஆழத்துக்கு கூட்டிட்டு போலாம், வெளியில வரலாம். ஆனா சாத்தானின் ஆழத்துக்குள்ள போனா அது இருள் நிறைந்த பகுதி, வெளியவே வர முடியாது. அப்ப இந்த சீசர்கள் எல்லாருமே பேய் கதை பேச ஆரம்பிச்சுட்டாங்க பாருங்க. இந்த பேய் கதை பேச 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 வெளியில இருந்த பேய் கற்பனையில உயிர் பெற்று இவர்களுக்குள்ள வந்துருச்சு. இப்ப கடலின் மேல இயேசு நடந்து வருகிற போது வேத சொல்லுகிறது அவர்கள் ஆவேசம் ஆவேசம் நாங்களாம். இதை குறித்து மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலையும் 6வது அதிகாரம் 49வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு. இயேசு இவர்கள் கடல்ல மிகப்பெரிய ஸ்ட்ரகிள்ல தான் ஃபேஸ் பண்ணி போயிட்டு இருக்கிறாங்கன்னு இவங்களை காப்பாற்றத்தான் வந்தாங்க. ஆனா இவர்கள் என்ன சொன்னாங்கன்னா ஆவேசம் ஆவேசம்னாங்க. இப்ப ஆவேசம் ஆவேசங்கிறதுக்கு காரணம் என்னன்னா பேய் கதைகள் தான் பாருங்க. ஏன்னா இதற்கு முன்னாடி இதே கெனசரேத்துல மத்தேயு 8வது அதிகாரத்துல இயேசுவோடு கூட டிராவல் பண்ணும்போது படகு மூடத்தக்கதான ஒரு காரியம் நடந்தது. நம்ம அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இங்க பேய் கதைகளையே நீங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா கட்டாயம் பாருங்க பிள்ளைகளுக்குள்ள ஏதோ ஒரு அசுத்தாவியினுடைய கிரியை வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அல்லது பேய் படத்தை பார்த்துக்கிட்டே இருங்க, பேயே உள்ள வந்து நீங்க பேயாவே கன்வெர்ட் ஆயிருவீங்க. இதுதான் வேதம் சொல்லுது. நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம பேசி கொள்ளுகிற காரியங்கள், தியானிக்கிற காரியங்கள் தேவனுக்கு அடுத்த காரியங்களா இருக்கணும் பாருங்க. தேவையில்லாத இருளின் ஆதிக்கத்தை தியானிச்சுக்கிட்டே இருந்து பாருங்க, சீக்கிரத்துல துன்மார்க்கன் இருளில மௌனமாய் விடுவான். இன்னைக்கு எத்தனையோ இருள் நிறைந்த படங்கள் இன்னைக்கு எத்தனையோ ஜனங்களை தற்கொலை முயற்சிகளை கொண்டு போயிருக்குதுங்க. எத்தனையோ பேர இந்த படத்தை பார்த்து கொலையே செய்தவர்கள் இருக்கிறாங்க. அந்த படத்துல நடிச்சவர் மாதிரியே கொலை செய்தவங்க இருக்கிறாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா
நம்ம பார்க்கிற விஷயம் நமக்குள்ள விசுவாசத்தை கொண்டு வருவாரு. நம்ம கேட்கிற விஷயம் நமக்குள்ள விசுவாசத்தை கொண்டு வரும். அதே மாதிரிதான் அவ்விசுவாசத்தையும் கொண்டு வரும். இங்க வேதம் சொல்லுகிறது, இவர்கள் பேய் கதை கேட்டு 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 மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய 6ஆம் அதிகாரம் 49வது வசனத்திலையும், மத்தேயு 14வது அதிகாரம் 26வது வசனத்திலையும் 26, 27 வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் ஜலத்தின் மேல் உம்மிடத்தில் நடந்து வர கட்டளையிடும் என்றார். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படகை விட்டு இறங்கி இயேசுவின் இடத்தில் ஜலத்தின் இடத்தில் நடந்தான். காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் அப்படிங்கிறார். அதாவது கானானியர்களுக்குள்ள சாபம் எனப்பட்டது வருவதற்கு காம் செய்த ஒரு வேலை. அது என்ன வேலைன்னா சாத்தானுடைய வேலை. அதே போலதான் சந்தேகமும் சாத்தானுடைய வேலை. சாத்தானை பத்தி பேசிட்டு இருக்க சாத்தானுக்குரிய சந்தேகமும் சீசர்களுக்குள்ள வந்துருச்சு. அதாவது இன்னைக்கு நமக்கு விசுவாசம் கேள்வியினால வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால வருங்கிற மாதிரி இங்க சந்தேகமும் சாத்தானிடத்துல இருக்குது. அது சாத்தானின் மூலமா தான் வருது. ஆதியில பாருங்க, மனுஷனிடத்துல போய் தேவனை குறித்து சந்தேகப்பட வைத்தவன், ஏவாளை சந்தேகப்பட வைத்தவன். அதே போல யோபுவை குறித்து தேவனிடத்துல பிரார்த்தனை பண்ணி யோபுவை குறித்து தேவனை சந்தேகப்பட வைத்தவன். அதனாலதான் வேதம் சொல்லுது, சந்தேகப்படுகிற மனுஷன் காற்றினாலே அழைக்கப்படுகிற அலைக்கோப்பா இருக்கிறான். அவன் ஜெபமே பண்ண வேண்டாங்கிறார். அவன் ஜெபம் பண்றதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இருமனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாம் நிலையற்றவன், கர்த்தரிடத்தில் யாதொன்றையும் கேட்காதிருப்பானாகிறார். அப்ப கர்த்தரிடத்துல கேட்கறதுக்கு சந்தேகம் எனப்பட்டது இருக்கக்கூடாது. இந்த சந்தேகம் எனப்பட்டது தேவனுடையது இல்லைங்க. விசுவாசிக்க கூடாதபடி, தேவனை நம்ப கூடாதபடி, மனைவியை நம்ப கூடாதபடி, பிள்ளையை நம்ப கூடாதபடி, நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தை நம்ப கூடாதபடி சந்தேகத்தை விதைக்கிறதே சாத்தானுடைய கருவிதான். பாருங்க, இன்னைக்கு கணவன் மனைவியை குறித்து சந்தேகப்படணும், மனைவி கணவனை குறித்து சந்தேகப்படணும், பிள்ளைகள் பெற்றோரை குறித்து சந்தேகப்படணும், விசுவாசிகள் ஊழியக்காரரை சந்தேகப்படணும், ஊழியக்காரங்க விசுவாசிகளை சந்தேகப்படணும்னு சந்தேகத்தின் காற்றை ஜனங்களுக்குள்ள பலவிதமா சத்துரு வீசி கொண்டிருக்கிறான். சில சீரியல்கள் மூலமா வீசுகிறான், சில யூடியூப் சேனல் மூலமா வீசுறான், சில செய்திகள் மூலமா கூட சந்தேகத்தை வீசுறாங்க. இந்த பேதுருவுக்கு சந்தேகம் வந்ததுக்கு காரணம் என்னன்னா சாத்தானை குறித்த சம்பாஷணைகள் தான். ஒரு இடத்துல வேதம் சொல்லுகிறது, வேண்டாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கெடுக்கும். நல்ல ஒழுக்கத்தை கெடுக்கிறது மாத்திரம் இல்லைங்க, நல்ல விசுவாசத்தையும் கெடுக்கும். பேதுருவுக்கு வந்த இந்த சந்தேகத்தின் பின்னணியில இதுதான் இருக்குது. ஆவேசம் ஆவேசம் நாங்களாம். ஆவேசம்னா என்ன அப்படின்னா, தமிழ்ல ஆவேசம் ஆவேசம்ங்குது, ஆனா இந்தி வேதாகமத்துல பூத்து நாங்களாம். பேய் வருது பேய் வருது. சார், ரட்சிக்க வந்த இயேசுவையே பேய் பேய் என்று சொன்னாங்க பாருங்க. இதற்கு காரணம் என்னன்னா இவர்கள் பேசிக்கொண்ட காரியங்கள் தான். இன்னைக்கு நீங்களும் நானும் வீட்டுல இருக்கிற போது எதை பேச வேண்டும் எதை பேசக்கூடாது என்று நியாயப்பிரமாணத்துல சொல்லப்பட்டிருக்கு. நீ வீட்டுல உட்கார்ந்து இருக்கிற போது, எந்திரிக்கிற போது, நடக்கிற போது, படுக்கிற போது, பிரயாணத்துல இந்த வார்த்தை உனக்கு முன்னாடி இருப்பதாக அப்படிங்கிற எந்த வார்த்தை? தேவன் அற்புதமானவர், தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தவர், தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு பூமியில எல்லாவற்றையும் சிருஷ்டித்து ஆளுகை செய்து கொண்டிருக்குது. நான் தேவனால படைக்கப்பட்ட மனிதன், தேவன் எனக்கென்ற ஒரு பெரிய திட்டத்தை படைத்திருக்கிறார் என்று இரவும் பகலும் இதை குறித்து தியானிக்க சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. அங்க அற்ப விசுவாசத்துக்கு காரணம் என்னன்னா வேண்டாத சம்பாஷணை. ஆனா இதே
சம்பவம் மாதிரி இன்னொரு சம்பவம் சொல்லுது. மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய 8வது அதிகாரம் 8ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல இயேசு தம்முடைய சீசர்களோடு இப்ப கடல்ல பிரயாணம் பண்றார். அங்க இயேசு சீசர்களை அனுப்பி விடுறாரு. இவர் மலையில போய் ஜெபம் பண்றார். இப்ப இயேசுவோடு கூட ஆரம்பிக்கப்பட்ட இந்த பயணம் பாருங்க, இவர் தான் அழைக்கிறார். இதை குறித்து மத்தேயு 8வது அதிகாரத்தினுடைய 23வது வசனம், அவர் படவில் ஏறின போது அவருடைய சீசர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினாங்க. இப்ப இயேசு முன்னாடி இருக்கிறாரு, சீசர்கள் பின்னாடி இருக்கிறாங்க. இந்த பயணம் ஆரம்பிக்கும் போது அற்புதமா இருந்ததுங்க. இயேசுவை முன்னாடி வைத்து இவர்கள் பின்னாடி இருக்கிறாங்க. ஆனா கொஞ்ச தூரம் பயணித்ததுக்கு அப்புறம் இயேசு கப்பலின் பின்னணிக்கு போயிட்டாரு, அடித்தட்டுல போய் படுத்துக்கிட்டார். இவங்க முன்னாடி வந்துட்டாங்க. இன்னைக்கு அநேக அவிசுவாசத்துக்கு காரணம், அற்ப விசுவாசத்துக்கு காரணம், ஆதியில தேவன் நம்ம வாழ்க்கையில எங்க இருந்தாரு, இன்றைக்கு எங்க இருக்கிறார். நம்மளுடைய பயணம் தேவனோடு ஆரம்பிக்கிற போது நாம எங்க இருந்தோ தேவன் எங்க இருந்தார். ஆனா இன்றைக்கு தேவன் எங்க இருக்கிறாரு, நான் எங்க இருக்கிறேன். இதுதான் முக்கியமா பார்க்க. இங்க வேதம் சொல்லுது, இயேசு கப்பலின் பின்னணியில இருக்கிறாரு, அடித்தட்டுல தலையணைய வச்சு தூங்கிட்டு இருக்கிறாரு. முன்னணியில யாரு இருக்கிறாங்கன்னா சீசர்கள் 12 பேர் இருக்கிறாங்க. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றாரு, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறபடினால நான் அசைக்கப்படாதிருப்பேன் அப்படிங்கிறார். இன்னைக்கு அநேகருக்கு காத்தும் தண்ணியும் அசைக்குது பாருங்க. குடும்பத்தை அசைக்குதுங்க, ஊழியத்தை அசைக்குதுங்க, தனிப்பட்ட ஜீவியத்தை அசைக்குது. இந்த அசைக்கிறது மாத்திரமல்ல, நிலை நிற்க முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளுற நிலைமைக்கு வந்துருச்சு. தப்பி பிழைக்கிற மாட்டோங்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. இதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? இவர்களை இயேசுவை பின்னாடி வச்சதுனால இயேசு இவர்கள் பார்வையில என்ன ஆயிட்டாரு தெரியுங்களா? இதை குறித்து லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய 8வது அதிகாரத்தில் இவர்கள் ஜெபித்த ஜெபத்தை குறித்து லூக்கா எழுதும் போது எழுதுறாரு. 8வது அதிகாரம் 23வது வசனத்துல, லூக்கா 8:23, படகு ஓடுகையில் அவர் நித்திரையாயிருந்தார். அப்பொழுது கடலில் சுழல் காற்றினாலே அவர்கள் மோசமடையத்தக்கதாக படகு ஜலத்தினால் நிறைந்தது. அவர்கள் அவரிடத்தில் வந்து, ஐயரே ஐயரே மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள். ஆண்டவரே ஆண்டவரே என்று எழுப்ப வேண்டியவங்க ஐயரே ஐயரே என்று எழுப்பினாங்களாம். அதாவது ஒரு தடவை ஐயரேன்னு எழுப்புனா பரவாயில்லைங்க, ஐயரே ஐயரேனா வேதம் சொல்லுது மெய்யாகவே என்று ஆண்டவர் சொன்னார்னா அது வேணா ஏதோ ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தையாக கூட நம்ம நினைக்கலாம். ஆனா அது கிடையாது. மெய்யாகவே மெய்யாகவேனா இது மாற்றமே கிடையாது. அப்ப இவங்க இயேசுவை எந்த லிஸ்டுக்கு கொண்டு போயிட்டாங்கன்னா, இவர் ஒரு பாஸ்டர். அதாவது ஒரு பாஸ்டர்னால என்ன செய்ய முடியுமோ அதனாலதான் செய்ய முடியுங்க. ஆனா இவர் ஆண்டவர். இயேசு வானத்தையும் பூமியும் தன்னுடைய வார்த்தையினால ஆளுகிறவர். இதை யோவான் 13வது அதிகாரத்துல சீசர்களை கால் கழுவும் போது ஒரு வார்த்தை சொல்றாரு, நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே, ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவுங்கள் அப்படிங்கிற. என்னன்னா இவங்க முதல்ல இவங்க நினைவுல அல்லது இவங்க அறிந்த காரியம், இயேசு போதகர் பின்புதான் ஆண்டவர். இந்த உலகத்துல அப்படித்தான் பாருங்க, நிறைய ஆன்மீகத்தை போதிப்பாங்க, நல்லதை போதிச்சு 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 கடைசியில கடவுளாவே மாறிடுவாங்க. போதித்தவர்கள் எல்லாம் சித்தர்களும் புத்தர்களும் சக்தி உள்ளவர்களுமா மாறிடுவாங்க. இவர்களை வழிபடுகிறவர்கள் பித்தர்களா அடைவாங்க. அது மாதிரி இவங்க இயேசுவை நினைச்சிட்டு இருந்தாங்க. இவர் போதித்து போதித்து ஆண்டவர் ஆயிட்டாருங்கன்னு. கிடையாதுங்க, இவர் ஆண்டவராய் இறங்கி போதிச்சுட்டு இருக்கிறார். அதனாலதான் அந்த வார்த்தையை அப்படியே பின்னாடி இருக்கிற தூக்கி முன்னாடி வைக்கிறாரு, முன்னாடி இருக்கிற தூக்கி பின்னாடி வைக்கிறாரு. இவங்க என்னன்னாங்க, போதகர் என்றாங்க, ஆண்டவர் என்றாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் ஆண்டவர் பின்புதான் போதகர் அப்படிங்கிறாங்க. அப்ப இன்றைக்கு நமக்குள்ள
அசையாத குடும்பம் அசைஞ்சிட்டு இருக்குது, அசையாத சபை அசைந்து கொண்டிருக்குது, அசையாத விசுவாச வாழ்க்கை அசைந்து கொண்டிருக்குன்னா காரணம் என்னன்னா, என் ஆண்டவரை இன்றைக்கு நான் ஆண்டவரா பார்க்கல, போதகரா பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அவர் ஒரு பாஸ்டர், அவர் பைபிள்ல இருக்கிறத பிரசங்கம் பண்ணவர் நினைச்சிட்டு இருக்கிறேன். பாஸ்டர்கள் இருக்கிறாங்க, கிடையாதுன்னு சொல்ல முடியல. ஆனா மோசேயவே ஆண்டவனாக்கி ஆண்டவர். மோசே குறித்து சொல்லப்படுகிறது யாத்ராம புஸ்தகம் 7வது அதிகாரம் 1வது வசனத்துல, மோசே பார், நான் உன்னை பார்வோனுக்கு தேவனாக்குகிறேன். பார்வோனையே மோசேயை ஜெபிக்க வைத்த ஆண்டவர். அப்ப இன்றைக்கு உங்களை என்னையும் தேவன் தன்னுடைய ரூபத்தின்படி படைத்திருக்கிறபடினால, தன்னுடைய சாயலாய் படைத்திருக்கிறபடினால ஆண்டு கொள்ளுங்கள் என்று படைத்திருக்கிறார். அவர் ஆண்டவர்களை பித்தெடுத்த ஆண்டவர். ஆனா நாம ஐயர்களை பார்த்து பார்த்து பார்த்து, ஒரு ஐயரேனா பரவாயில்ல, ஐயரே ஐயரே அப்படின்னா அப்புறம் ஆடுமா ஆடாது. இப்ப தேவனோடு பேசுகிற நேரங்கள் நமக்கு அதிகமாக அதிகமாக இயற்கையை நம்மளோடு கூட சேர்ந்து கோஆபரேட் பண்ணும். வெளிப்படுத்தின விசேஷத்துல 12வது அதிகாரத்துல ஒரு தேவ ராஜ்யத்துக்கென்று ஒரு ஆண் குமாரனை ஒரு ஸ்திரீ பெற்றெடுக்கிறாங்க. இந்த ஸ்திரிய ஜலப்பிரவாக அள்ளி கொண்டு போகும்படியாய் வேதம் சொல்லுகிறது, சாத்தான் வெள்ளத்தை கக்கினானாமாங்க. இந்த அம்மானால இதை எப்படி மேற்கொள்ள போறதுன்னு இந்த அம்மாவுக்கே தெரியாது. இந்த அம்மாவை காப்பாத்துறதுக்கு அந்த இடத்துல யாருமே கிடையாது. ஆனா வேதம் சொல்லுகிறது, ஒரு ராஜ்யத்துக்கென்று ஒரு ஆண் குமாரனை பெற்றெடுத்தபடினால பூமி அந்த அம்மாவுக்கு சாதகமாய் சாத்தான் கக்கின வெள்ளத்தை விழுங்கி போட்டதாம். இப்ப உங்களுக்கு எதிராக எனக்கு எதிராக சாத்தான் எப்பேற்பட்ட வெள்ளத்தை கக்குனாலுமே நம்ம தேவனுக்காக வாழ்வோம் என்றால், தேவ குமாரனுடைய ராஜ்யத்துக்கென்று வாழ்வோம் என்றால், இந்த பூமி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க, கடல் நமக்கு சப்போர்ட் பண்ணும், காட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணும். நம்ம தேவனை பேசுறதே இல்லை, அவர் பின்னணியில நித்திரையா தூங்கிட்டு இருக்கிறார், டீப் ஸ்லீப். இன்னைக்கு எத்தனையோ சபைகள் இயேசுவை தூங்க வச்சுட்டு யாரோடையே பேசி கொண்டிருக்கிறாங்க. எத்தனையோ ஊழியர்கள் இயேசுவை தூங்க வச்சுட்டு யாரோடையே பேசி கொண்டிருக்கிறாங்க. இதனாலதான் பாருங்க, ஆடாததெல்லாம் ஆடிட்டு இருக்குதுங்க. அவங்க எழுப்பும் போது என்ன வார்த்தை சொல்லி எழுப்புனாங்கன்னா, ஐயரே ஐயரேன்னு எழுப்புறாங்க. இன்னைக்கு இயேசுநாதர் ஒரு போதகர் லிஸ்டுக்கு போயிட்டாருங்க. இங்கதான் அற்ப விசுவாசியே அப்படிங்கிறார். இந்த 3 இடத்திலையுமே ஆண்டவர் சொன்னது மாத்திரமல்ல, காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், அந்த இடத்துல கூட சொல்றார், அற்ப விசுவாசியே, இந்த காட்டு புஷ்பங்களை காட்டிலும் நீங்கள் விசேஷமானவர்கள் அப்படிங்கிறார். இப்ப இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் விசுவாசத்தை துவக்கினார் பாருங்க. இந்த விசுவாசத்தை கடைசி வரையும் நடத்த சித்தம் கொண்டிருக்கிறார். ஒரு இடத்துல கூட ஒரு 100க்கு அதிபதி தன்னுடைய குமாரன் வியாதிப்பட்டிருக்கிறான் என்று சொல்லி இயேசுவின் இடத்துல ஜெபிக்க வர்றார். இதை யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய 4வது அதிகாரம் 53வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது. இந்த இவர் இயேசுவின் இடத்துல ஜெபிக்க வந்த போது ஆண்டவர் சொல்றாரு, உன் குமாரன் சொஸ்தமாவான் போ அப்படின்ட்டார். இவர் ஜெபிக்க வந்தவருடைய ஒண்ணுமே கொடுக்கலைங்க. ஏதாவது மருந்து கொடுத்திருக்கலாம், ஏதாவது ஒண்ணு தண்ணிய கொடுத்திருக்கலாம், ஒன்றுமே கொடுக்கல. உன் குமாரன் பிழைப்பான் போ என்ற போது நம்பிக்கையோட புறப்பட்டு போறாருங்க. வீட்டில இருந்து மெசேஜ் வருது, என்னன்னா பிள்ளையானவன் சுகமாயிட்டான், சொஸ்தமாகி விட்டான் என்று. இந்த சொஸ்தமான நேரம் எப்பன்னு அவர் விசாரிக்கிறார், கிளியர் பண்றார். கரெக்டா இயேசு சொன்ன நேரமும் பிள்ளை சுகமான நேரமும் ஒரே டைமுங்க. அப்ப நான் இயேசுவோடு என்னுடைய ரிலேஷன்ஷிப்பை சரியா வச்சேன்னா என் வீட்டுல நடக்காத அற்புதம் எல்லாம் கரெக்டா நடக்கும். அதே நேரம், எந்த நேரம், இந்த 100க்கு அதிபதி இயேசுவோட பேசின நேரம், இயேசு இந்த 100க்கு அதிபதியான பேசின நேரம் வீட்டுல அற்புதம் நடந்து கொண்டிருக்கு. அப்ப இந்த வருடத்தின் கடைசி நாட்களில நீங்களும் நானும் இயேசுவோட பேசுகிற நேரத்தை அதிகப்படுத்தணும்னு வச்சுங்க. இயேசுவோட வைத்திருக்கிற இந்த வேத வசனத்தை தியானிக்கிற நேரத்தை அதிகப்படுத்தணும்னு வச்சுங்க.
நாம எதற்காக வேண்டுதல் செய்ய வந்தோமோ அந்த காரியம் ஆட்டோமேட்டிக்கா நடந்துருங்க. ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, ஒரு ராஜா கர்த்தரை தேடின நாட்களில் கர்த்தர் அவன் காரியங்களை வாய்க்க பண்ணினாராம். சார், இவன் காரியத்தை யாரு செஞ்சாங்கன்னு தெரியல, ஆனா அவன் காரியம் எப்படியோ நடந்துருச்சு. அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தரை தேடணும் பாருங்க. இது மாத்திரமல்ல, இயேசு ஒரு மனிதனுடைய விசுவாசத்தை ஆச்சரியமா பார்த்தாராம். அதையும் குறித்து சொல்லப்படுது. மத்தேயு 8வது அதிகாரம் 10-13 வரைக்கும். ஒரு 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரன் வியாதிப்பட்டுட்டான். ஒரு வேலைக்காரன் இல்லைன்னா இன்னொரு வேலைக்காரன். சார், இன்னைக்கு வேலைக்காரர்கள் ஏராளம் தாராளம் ஆயிட்டாங்க. நார்த் இந்தியால இருந்து இன்னைக்கு பாருங்க தமிழ்நாட்டுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் வேலைக்காரங்க வந்துட்டாங்க. ஒரு விவசாயம் செய்யறதுக்கு பாருங்க இந்திக்காரங்க வந்துட்டாங்கிறாங்க. சார், அவங்களும் மனிதர்கள் தான். பட் இந்த வேலைக்காரர்கள்லாம் கொரோனா காலத்துல பாருங்க எத்தனையோ பேர்னால பராமரிக்கப்படியாம ட்ரெயின்ல செத்த எத்தனையோ பீகாரிஸ் இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வேவ்ஸ் வந்த போது அந்த ட்ரெயின் எங்க போனதுன்னே தெரியல. பெங்களூர்ல ஸ்டார்ட் பண்ண ட்ரெயின் பீகார் போக வேண்டிய ட்ரெயின் எங்கேயோ டெல்லிக்கு அங்கிட்ட எங்கிட்ட போயிட்டு இருந்துச்சாமா. இதுல எத்தனையோ பேர் ட்ரெயின்லயே செத்தவங்க இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த முதலாளிகள் எனப்பட்டவங்க மனிதர்களாய் வேலைக்காரங்களை பார்க்கல. தன்னுடைய கட்டிடத்தை கட்டுறதுக்கு ஆள் தேவை, தன்னுடைய தோட்டத்தை பராமரிக்க ஆள் தேவை, இன்னும் கடினமான வேலைகளை செய்வதற்கு ஆள் தேவைன்னு தான் பார்த்தாங்களே தவிர ஒரு பீகாரி ஒரு மனிதன்னு பார்க்கலைங்க. மனித நேயமற்ற ஒரு சமுதாயம் இந்த நாட்கள்ல வந்துட்டு இருக்குது. ஆனா இந்த மனிதன் யாருன்னா ஒரு இஸ்ரவேலன் கிடையாது. இஸ்ரவேலன் இல்ல, ஆனா அந்த இஸ்ரவேலன் வீட்டுல இல்லாதவனுடைய வீட்டுல ஒரு வேலைக்காரன் வியாதிப்பட்டாங்க. இந்த வேலைக்காரர்களை இந்த மனிதன் கண்ணு கருத்துமா பார்த்திருக்கிறாருங்க. தான் பிள்ளைக்காக ஒரு 100க்கு அதிபதி ஜெபிக்க வர்றாரு. ஆனா இந்த 100க்கு அதிபதி இயேசுவின் இடத்துல என் வேலைக்காரன் வியாதிப்பட்டு விட்டான் என்று ஜெபிக்க வர்றார். உடனே இயேசுவும் இதோ நான் புறப்பட்டு வருகிறேன் என்று புறப்பட்ட போதுதான் இயேசுவை நோக்கி அவர் ஒரு வேண்டுதல் செய்கிறார். என்ன வேண்டுதல் செய்கிறார்னா, ஐயா, நான் என் வேலைக்காரனை வா என்றா வருகிறான், போ என்றா போகிறான். நீ என் வீட்டுக்கு வருவீர் என்றால் என் வேலைக்காரர்களிடத்துல நான் சொன்னாதான் உனக்கு தண்டவத் பண்ணுவாங்க, வணங்குவாங்க. அப்ப நான் என் வீட்டுல ஓனரா இருக்க விரும்பல. நீ வர்ற வரைக்கும் வேணா நான் ஓனரா இருக்கலாம் சார். நீ வர்ற வரைக்கும் நான் வேணா என்ன பண்ணலாம், என் வீட்டு ஆளுகை செய்தான். ஆனா என் வீட்டுக்கு நீ வந்துட்டீன்னா நீர் இருக்க வேண்டிய இடத்துல நான் இருக்க கூடாது. அதாவது என் வீட்டுக்குள்ள நான் ஓனரா நீ நான் இருக்கக்கூடாது. ஆனா என்னுடைய வேலைக்காரங்களுக்கு ஒண்ணு அதிகமா தெரியாது. அதனால உன்னை விட எனக்குத்தான் அதிக ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. அதனால தயவு செய்து இயேசுவே என் வீட்டுக்கு வராதீங்க. நீ ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் அப்படிங்கிறார். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இப்பேற்பட்ட ஒரு விசுவாசம் இஸ்ரவேலருக்குள்ளும் இல்லை என்று இயேசு ஆச்சரியப்பட்டாராம். இதாங்க பரிபூரணமான விசுவாசங்க. இன்றைக்கு நாம சொல்றது நடக்கணும் இல்லையா, கடவுள் மேலே கடின கோபம் நமக்குள்ள வந்துருது பாருங்க. நம்மளாம் யாருன்னா யோனாவின் பிள்ளைகள். யோனா எப்படி, நினிவே பட்டணத்து மக்கள் நான் சொன்ன வார்த்தையின்படி சாகணும். எப்படி சாகுறாங்க என்று நான் நினிவேக்கு ஒதுக்குப்புறமா ஒரு ஆமணக்கு செடிக்கடியில உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஒருத்தர் சாகல, ஒரே எரிச்சல் பாருங்க. ஆண்டவர் இந்த ஆமணக்கு செடிய ஒரு சின்ன பூச்சியை விட்டு பட்டு போக பண்ணிட்டார். உடனே இந்த யோனாவுக்கு வாழ்க்கை மேலே விரத்திங்க. நான் சொன்னது நடக்கல, எனக்கு நிழல் கொடுத்த செடியும் பட்டு போயிடுச்சு, என் வாழ்க்கையில எல்லாமே எதிர்மறையா நடக்குது. ஐயோ, வாழ்றத காட்டுல சாகிறது மேல் சார். சார், நீங்க சொன்னது நடக்குதோ நடக்கலையோ, கர்த்தர் மகிமைப்படுறாரா? கர்த்தருக்கு சோத்திரங்க. இதுதாங்க கர்த்தரை அறிகிற அறிவு. அன்றைக்கு மிசாவேல், அனனியா, சகரியா எனப்பட்ட பாபிலோன்ல பெயர் மாற்றப்பட்ட சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ அவங்க நேபுகாத் நேச்சார்ட்ட ஒரு வார்த்தை சொல்றாங்க. நாங்க நினைக்கிறது ஒண்ணு, எரிகிற அக்கினிக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார்.
ஒருவேளை இது எங்களுடைய விருப்பம், நான் காட்ஸ் வில்ல பத்தி எங்களுக்கு பரிபூர்ணமா தெரியல. ஏன் அப்படின்னா, நாங்க எருசலேம்ல இருந்தோம்னா தெளிவா சொல்லுவோம். ஏன்னா எருசலேம்ல தேவனோடு நாங்க வாழ்ந்த வாழ்க்கையோ, எருசலேம் தேவாலயம் கட்டப்படுகிற போது அங்க பண்ணப்பட்ட ஜெபமோ எங்க முன்னாடி அப்படியே நிக்குது. ஆனா இன்றைக்கு நாங்க பாபிலோன்ல இருக்கிறோம். தேவன் பாபிலோனுக்கு கொண்டு வந்ததுக்கு பின்னணியில தேவன் என்ன திட்டம் வச்சிருக்கிறாருன்னு தெரியல. ஒருவேளை சார் எரிகிற அக்கினியில தூக்கி நீ போட்டு தேவன் எங்களை காப்பாத்தாம போனாலும் ஐ டோன்ட் கேர், நாங்க சாகிறதுக்கு ஆயத்தம். தேவ சித்தத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்க பாருங்க, விளைவு என்ன தெரியுங்களா? இந்த விசுவாச சோதனை எனப்பட்டது. இவர்களை ஜெயம் எடுப்பதற்காக கர்த்தர் அக்கினியிலே இறங்கினாருங்க. இதுதான் வேதம் சொல்லுது. அப்ப இன்றைக்கு நாம யோனாவை போல நான் சொன்னதுதான் நடக்கணும் அப்படின்னு நினைச்சு விடாப்புடியா நிக்கிறோமா? நான் சொன்னது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் தேவ சித்த வாழ்க்கையில நிறைவேறதுக்கு என்ன டெடிகேட் பண்றேங்கிற பாருங்க. இதுதாங்க விசுவாசத்தின் பரிபூரணம். வேதம் சொல்லுகிறது. கானானிய ஸ்திரியனுடைய வாழ்க்கையில கூட பாருங்க இந்த விசுவாசத்தின் பரிபூர்ணம் இருக்கும். இந்த அம்மாவினுடைய விசுவாசத்தை தான் இயேசு, ஸ்திரியே உன் விசுவாசம் பெரியது அப்படின்னார். அப்ப இந்த அம்மாவினுடைய பிள்ளைக்கு என்ன பிரச்சனைனா பிசாசு போராட்டம் பாருங்க. எருசலேம் குமாரத்திகளுடைய பிள்ளைகளை பிசாசு போராட்டத்துக்குள்ள கொண்டு போகல. அப்படி எங்க எருசலேமின் குமாரத்திகளுடைய பிள்ளைகள் பிசாசுன போராடினாங்களா என்று இயேசுவினிடத்துல ஜெபிக்க வந்தாங்களான்னு பாருங்க, அங்க சொல்லப்படல. ஆனா இங்க வேதம் சொல்லுகிறது, கானானிய ஸ்திரியினுடைய பிள்ளை பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறது என்று சொல்லி இயேசுவினிடத்துல இந்த அம்மா கிளியரா சொல்லி ஜெபிக்கிறாங்க. இதை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்குது. மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 15வது அதிகாரம் 28வது வசனத்துல. அப்ப இந்த கானானிய ஸ்திரியினுடைய பிள்ளையை பிசாசு பிடிக்கிறதுக்கு காரணம் என்ன? வேதம் சொல்லுகிறது, இந்த காம் பிசாசு வேலையை செய்தபடினால காமின் பிள்ளைக்கு பிசாசு பிடிச்சிருச்சு. அதனாலதான் சாபமே கானானுக்கு பிடிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, காம் பிசாசு வேலை செஞ்சாருங்க. பிசாசு என்ன வேலை செஞ்சதோ அந்த வேலைய காம் செய்தபடினால காமின் குமாரனாகிய கானானை சபிக்கப்பட்ட நிலைமைக்குள்ள நோவா தள்ளினார். வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 9வது அதிகாரத்துல நோவா வஸ்திர விலகித்தான் படுத்திருந்தார், நிர்வாணியா படுக்கல. வஸ்திர விலகி படுத்திருந்த இந்த நோவாவை அந்த நாட்களில் காம் பார்த்த உடனே அந்த வஸ்திரத்தை எடுத்து மூடி விட்டிருக்கலாம், அல்லது காமினுடைய தாயாகிய நோவாவினுடைய மனைவியின் இடத்துல போய் சொல்லி இருக்கலாம். இதையும் சொல்லல, அதையும் செய்யல. சம்பந்தமே இல்லாம யாபேத்தினிடத்திலையும் சேமனிடத்திலையும் போய் சொல்லிட்டார். இந்த சேமு யாபேத்தோ இவர் நிர்வாணமா படுத்திருக்கிறாரா வஸ்திர விலகி படுத்திருக்கிறார் என்று கூட பார்க்கல. வஸ்திரத்தை பின்புறமா எடுத்து வந்து நோவாவினுடைய நிர்வாணத்தை மூடுகிறன்னு மூடிட்டாங்க. இப்ப திராட்சரசத்தின் வெறி தெளிந்த போது இப்ப நோவாவுக்குள்ள 2 வஸ்திரம் இருக்குதுங்க. எப்படி இந்த 2 வஸ்திரம் வந்தது? இதுதான் வேதம் சொல்லுது. நாம சில நேரங்களில யாரு சொல்றதவோ அப்படியே நம்பிடுறோம் பாருங்க, அது தப்பு. அவர் சொன்னாலுமே நம்ம வேத வசனத்தின்படி இது உண்மையா இது பொய்யா என்று தீர விசாரித்துத்தான் பரிசுத்த ஆவியானவருடைய துணையில தான் ஒரு முடிவெடுக்கணும். அன்றைக்கு கானான் சபிக்கப்பட்டதுக்கு காரணமே என்னன்னா, காம் சொல்லப்பட்ட நிர்வாணம் தான். அப்ப ஒரு நோவா ஒரு நீதிமான், தேவ கிருபை பெற்ற மனிதன், மிகப்பெரிய ஒரு ஊழியத்தை செய்த மனிதன், நீதியை குறித்து பிரசங்கம் பண்ணின நோவா என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்பேற்பட்ட மனிதன் தப்பான ஊழியம் செய்வாரா? நோவா திராட்சரசத்தை தாங்க பயிரிட்டாரு. திராட்சரசத்துல பயிரிட்டுட்டா அதுக்கோசரம் நீங்க கோதுமை எடுத்து அப்பத்தியா சுட முடியும்? கோதுமை இருந்தா தானே சுட முடியும். நோவா திராட்சரசத்தை பயிரிடுகிற காலத்துல அங்க மதுபானம் குடிக்க கூடாதுங்கிற ஒரு சட்டமே கிடையாது, ஒரு பிரமாணமே கிடையாதுங்க. திராட்சரசம் மதுபானமே இல்லை, அதுதான் அங்க சொல்லப்படுது. இந்த நாட்களில நோவா செய்த காரியம் சரியா தப்பாங்கிறத காட்டிலோ காமி எதை அறிவித்தார்னா நிர்வாணத்தை அறிவித்தார். அப்ப நிர்வாணத்தை குறித்த அறிவு
யார் மூலமாய் மனிதனுக்கே வந்ததுன்னா படைப்புல விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்த உடனேயே ஆதாம் நிர்வாணி என்கின்ற ஒரு அறிவுக்குள்ள வர்றாரு. ஏவாள் நிர்வாணி எனப்பட்ட அறிவுக்குள்ள வர்றாங்க. தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலையை எடுத்து உடுத்தி கொண்டு ஆதாமும் ஏவாளும் தங்களுக்கு தாங்களே மறைவை ஏற்படுத்தினாங்க பாருங்க. அதாவது கணவன் மனைவி வாழ்க்கை எனப்பட்டது திறந்த புஸ்தகமா இருக்கணுங்க. அதாவது ஒரு சபைக்கும் தேவனுக்கு இருக்கிற உறவு மாதிரி சபை தேவனை நன்கு அறியணும், அதே போல தேவனும் சபைக்கு தன்னை அறிமுகப்படுத்தணும். அதே போல கணவன் மனைவி எனப்பட்டது அவன் அவளை அறிந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒரு ஒளிவு மறைவு வாழ்க்கை இருக்கக்கூடாதுங்க. ஆதாமுக்கு முழு நிர்வாணமாகத்தான் ஏவாள் முதல்ல படைப்புல தெரிஞ்சாங்க. ஏவாளுக்கு ஆதாம் முழு நிர்வாணமா தான் தெரிஞ்சாரு, ஒரு மறைவும் இல்லை. அதே போல ஒரு மொபைல் போன் ஒரு கணவன் வைத்திருந்தாருன்னா மனைவிக்கு மறைவா பாஸ்வேர்டு போட்டு வைத்திருந்தாருனாலே அவர் பிசாசின் பிடியில இருக்கிறார் என்று அர்த்தம். அதே போல ஒரு மனைவி ஒரு மொபைல் போன் வச்சிருக்கிறாங்க, அது கணவனுக்கு தெரியக்கூடாது என்று பாஸ்வேர்டு போட்டு வச்சிருந்தாலே அந்த அம்மா பிசாசின் பிடியில் இருக்காங்கன்னு அர்த்தம். இதற்கப்புறம் தேவன் தேடி வந்த போதுதான் வேதம் சொல்லுகிறது, நாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தியிலையை தைத்து மரத்துக்குள்ள ஒளிந்து கொண்டோம் அப்படிங்கிறார். அப்ப கர்த்தர் கேட்கிறாரு, உன்னை நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? அப்ப காம் நிர்வாணத்தை அறிவித்தது தேவனுடைய ஊழியம் இல்லைங்க, பிசாசினுடைய ஊழியம். பிசாசு செய்த வேலையை காமு செய்ததுனால இப்ப காமின் குமாரனாகிய கானானுக்குள்ள சாபம் வந்தது போல இந்த கானானிய ஸ்திரியினுடைய பிள்ளைக்குள்ள பிசாசு வந்துருச்சு. பிசாசு வந்ததுனால பிசாசு இந்த பிள்ளைய கொடிய வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிறது. இப்ப இயேசு என்ன சொல்றாருன்னா, எப்பா நீ அப்பத்தை சாப்பிடுகிற கூட்டம் இல்ல, நீங்க எல்லாம் யாரு? பிசாசினுடைய வேலையை செய்த சந்ததி. அதனாலதான் கானானே சபிக்கப்பட்டு கானானியரே சபிக்கப்பட்டாங்க. அதனால பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்லங்கிறார். அப்ப அப்பத்தை குறித்த அறிவு தாங்க கனியை குறித்த சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்கும். இதை கூட எலிசா கூட கில்கால்ல ஒரு சம்பவத்தை செய்வார். அதாவது அவர் தீர்க்கதரிசிகளின் கூட்டத்தை எல்லாம் வர வைத்து கில்கால்ல பஞ்சம் உண்டான போது கூழ் காய்ச்ச சொல்லுவார். கூழ் காய்ச்ச சொன்ன போது அந்த நாட்களில தீர்க்கதரிசிகளின் புத்தரர் கில்கால்ல இருக்கிற சில கொடிய பேய் கொமட்டி காய்களை எடுத்து கொண்டு வந்து காய்ச்சப்பட்ட கூழ்ல கீரையோடு கூட கலந்து விடுறாங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறம் இந்த காயை குறித்து அறிந்த ஒரு மனுஷன் வந்து சொல்றான், இந்த கூழை குடிக்காதீங்க, ஏன்னா இதுல தோஷம் இருக்குது, இதுல சாவு இருக்குது அப்படிங்கிறான். அதாவது கில்கால்ல அநேக அறிவு இருந்தது பாருங்க, அப்பத்தை குறித்த அறிவு இல்ல, மாவை குறித்த அறிவு இல்ல. இன்னைக்கு உலகம் எதையோ அறிவித்துக் கொண்டிருக்குதுங்க. இன்னைக்கு எத்தனை மியூசிக்கை குறித்த அறிவு வந்துருது, விஞ்ஞானத்தை குறித்த அறிவு வந்தது. ஆனா தேவனை அறிகிற அறிவு தாங்க உங்களை என்னையும் நித்திய ஜீவனுக்குள்ள கொண்டு போகும். அப்ப அந்த நாட்களில் இருக்கக்கூடிய எலிசா மாவைத்தான் கொண்டு வந்தார். மாவை கொண்டு வந்து இந்த கூழ்ல போட்ட உடனேயே இப்ப அந்த பானையில் இருந்த தோஷம் முற்றிலும் மாறிடுச்சு. எல்லாம் கூழ குடிச்சாங்க, ஒருத்தர் சாகல. அப்ப எலிசா அங்க என்னத்தை கொண்டு வர்றாருன்னா, எப்பா காய குறித்து இவ்வளவு அறிந்து வைத்த நீயே, தேவ சமூகத்துக்கு அப்ப செய்யப்படுவதற்கு இந்த மாவு முக்கியப்பா, இந்த மாவு தான் அவசியம் அப்படிங்கிறார். அப்ப இயேசு இங்கதான் சொல்றாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல அப்படிங்கிறார். அப்ப இஸ்ரவேலுடைய பார்வையில கானானியர்கள் ஒரு நாய்க்கு சமானமானவர்கள். இஸ்ரவேலர்களுக்குத்தான் தேவ சமூகத்து அப்பத்தை சாப்பிடலாம். அதையும் நீ சொல்ல போனா தேவ சமூகத்து அப்பத்தை ஆசாரியர்கள் தான் சாப்பிடணும். ஒரு ஆசாரியன் கூட தாவீதுக்கு கொடுத்தது இயேசு கூட கொஸ்டின் கேட்கிறாரு, ஆசாரியன் சாப்பிடுற சாப்பாட்ட அந்த அப்பத்தை எப்படி ஒரு ஆசாரியனே எடுத்து ஆசாரியனா இல்லாத தாவீதுக்கு கொடுக்கலாம், அது குற்றம் இல்லையா? அதை கொடுத்ததுனாலதான் அந்த நாட்களில சவுலின் மூலமா அந்த ஆசாரியன் குடும்பம் சாகலையா என்று இயேசுவே கோட் பண்றார். அப்ப சாப்பிடுவது யாருன்னா
இஸ்ரவேலர் தான். நீங்க சாபத்தின் பிள்ளைகள். சாத்தானால உன்னுடைய தகப்பன் உனக்கு சாபத்தை சம்பாதிச்சுட்டாருன்ன போது அந்த ஸ்திரீ சொல்றாங்க, சார் அப்பந்தான், அது இஸ்ரவேல் சாப்பிடுற அப்பந்தான், ஆனா சாப்பிட்டு முடிஞ்சு அந்த மேஜையில ஒதுக்கி வைப்பாங்க பாருங்க பருக்கை, அந்த பருக்கை எடுத்து வேண்டாம் என்று சொல்லுகிற சில ஆகாரம் இருக்கும் இல்லையா, நாய்களுக்கு போடக்கூடிய சில எலும்பு துண்டுகள் இருக்கும் இல்லையா, அதை எங்களுக்கு கொடுங்க. அதாவது இஸ்ரவேலர் சாப்பிடுறது எங்களுக்கு வேண்டாங்க, இஸ்ரவேலர் வேண்டாம் என்று சொல்லுவதை எங்களுக்கு கொடுங்கிறார். யோசிச்சு பாருங்க. இப்பதான் இயேசு சொல்றாரு, ஸ்திரியே உன் விசுவாசம் பெரியது அப்படிங்கிறார். சார் இந்த அம்மா நாய்க்கு போடுற சாப்பாட்டை எனக்கு கொடுங்கன்னு கேட்கிறாங்க, எப்படி விசுவாசம் பெரிதாகும்? சார் நாய்க்கு போடுற சாப்பாட்டை இந்த அம்மா கேட்கல, இஸ்ரவேலர் வேண்டாம்னு ஒரு அப்பத்தை சொல்லுவாங்க பாருங்க, அந்த அப்பத்தை எங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிறார். இயேசு நானே ஜீவ அப்பம் அப்படின்னாரு. இஸ்ரவேலர் தான் இந்த ஜீவ அப்பம் எங்களுக்கு வேண்டாம், இதை நாங்க சிலுவையில் அறைந்து விடுகிறோம் என்று இயேசுவை இஸ்ரவேலர் தான் சிலுவையில் அறைஞ்சாங்க, ஆசாரியர்கள் தான் சிலுவையில் அறைஞ்சாங்க. அந்த நாட்களில் இருக்கிற நியாய பிரமாணத்தின்படிதான் சிலுவையில் அறைஞ்சாரு. இப்ப இஸ்ரவேலர் தள்ளினா அப்போ இயேசுவா மாறினபடினால இந்த அம்மா இப்ப யார உள்வாங்கிட்டாங்கன்னா இயேசுவையே உள்வாங்கிட்டாங்க. இங்க வேதம் சொல்லுகிறது, இந்த ஸ்திரியை பார்த்துத்தான், ஸ்திரியே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்பினபடி ஆக கடவுதுனாரு. அந்த அம்மா கானானியருக்கே இந்த அப்பத்தை தூக்கிட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி தாங்க அந்த நாட்களில எழுத்தின்படி இஸ்ரவேலர்கள் இயேசுவை வேண்டாம் என்று தள்ளினதுனாலதான் கானானியரை போல பிசாசின் பிள்ளைகளாய் இருந்த உங்களையும் என்னையும், இருளின் ஆதிக்கத்தில் இருந்த நீங்களும் நானும், நரகத்தின் பிள்ளைகளாய் இருந்த நீங்களும் நானும் இயேசுவையே ரட்சகர ஜீவாப்பமா உட்கொண்டபடினால இன்றைக்கு பிசாசுக்குரியவர்களாய் இருந்த நம்ம அப்பத்துக்குரியவர்களா மாறிட்டோம். இதனாலதான் இயேசுவினுடைய சரீரத்தை அப்பத்தோடு கூட எடுக்கிறோம், இயேசுவினுடைய ரத்தத்தை திராட்சரசத்தோடு கூட இருக்கிறோம். இந்த இடத்துக்கு நீங்களும் நானும் வந்திருக்கிறோம் பாருங்க. இந்த விசுவாசம் பெரிது அப்படிங்கிற இங்க மாத்திரம் இல்லைங்க, முக்கியமா அந்த பசியோடு சொல்லப்பட்ட அந்த காரியம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது சமாரியாவில இருந்து அப்பத்தை எடுத்து கொண்டு வந்து இயேசுவின் இடத்துல கொடுத்த போது, என் பிதாவினுடைய சித்தத்தை செய்வதே எனக்கு போஜனமா இருக்குது அப்படின்ட்டார். நான் சாப்பிட்டேன்ட்டார், எனக்கு சமாரியாவினுடைய அப்பம் வேண்டான்ட்டாருங்க. எத்தனையோ இரவு பகல் இயேசு சாப்பிடாமலே தேவராஜ்யத்துக்கு வேலை செஞ்சிருக்கிறார். சாத்தான் கொடுத்த கல்ல கூட அவர் சாப்பிடலைங்க, அப்பமாக்கி சாப்பிடல. பிதாவினுடைய சித்த செய்வதுதான் ஆகாரம்னு அவரு. இப்ப பெத்தானியாவில இருந்து எருசலேமுக்கு வருவன பசி எடுத்துருச்சாமா, அவரு ஒரு அத்திமரத்தை பார்த்தாராமா, அதுல இலைகளை தவிர வேறு எதுவுமே இல்லைன்னு உடனே பட்டு போக கடவுதுனாராமா. ஆணி வேறு வரைக்கும் பட்டு போயிடுச்சாமா. என்னங்க பசி வெறி முடிச்சு சபிச்சிருப்பாரா? அப்ப இந்த அத்திமரத்துக்கும் இயேசு பேசினதுக்கு பின்னணியில மிகப்பெரிய ஒரு தேவ சித்தம் எனப்பட்டது இருக்குது. அத்திமரம் எனப்பட்டது என்னன்னா நியாய பிரமாணத்தின் அடையாளமா இருக்கு. அன்றைக்கு ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த உடனே எந்த மரத்துக்கு கீழே போய் ஒளிஞ்சாங்கன்னா, எந்த மரத்தினுடைய இலைகளை எடுத்து வஸ்திரத்தை தைத்தாங்கன்னா அத்தி மரத்தை தான். அதான் கர்த்தர் விருட்சங்களை படைக்கிற போது மனிதனுக்கு இலையை கொடுப்பதற்கு விருட்சத்தை படைக்கலைங்க, கனிகளை கொடுக்கறதுக்கு தான் படைச்சார். அப்ப கனி கொடுக்க வேண்டிய அத்திமரம் கனியே கொடுக்காம இவர்களுக்கு இலைகளை கொடுத்து கொண்டிருந்தது. எப்படி ஆதாமும் ஏவாளும் அத்தி இலையை தரித்து கொண்டு தாங்கள் நிர்வாணி என்றுதான் சொன்னாங்களே தவிர நாங்க வஸ்திரம் போட்டிருக்கிறோன்னு சொல்லல. அதே போல நியாய பிரமாணம் எனப்பட்டது எந்த மனிதனையும் பாவத்திலிருந்து ரட்சிக்கல. சொல்ல போனா பாவத்தை அறிகிற அறிவுதான் நியாய பிரமாணத்துல வந்துச்சு. அப்ப இந்த அத்தி இலையினுடைய வஸ்திரத்தை களைத்து போட்டு ஒரு ஜீவனை உள்ள மரணத்துக்குள்ள கொண்டு போய் இந்த ஜீவனின் மூலமாய் தோல் உடையை உடுத்தி மனித இனத்திற்கு ஆண்டவர் நிர்வாணத்தை மூடினது போல தன்னையே ஜீவனாய் கொடுக்க போகிறார். இனி இந்த அத்திமரத்தினுடைய தேவையே வேண்டாம் என்று சொல்லிதான்
அத்திமரம் பட்டு போக கடவுது அப்படின்னார். இப்ப மறாவது நாள் சீசர்கள் வந்து சொல்றாங்க, ஆண்டவரே நீ சொன்ன அத்திமரம் பட்டு போயிட்டேன் போது இயேசு அங்கதான் சொல்றாரு, நீங்க ஜெபத்துல எதை கேட்பீங்களோ சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு இந்த அத்திமரத்திற்கு செய்தது மாத்திரமல்ல, இந்த மலையவே பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்றால் அது அப்படி ஆகுங்கிறார். என்ன சொல்ற, இந்த மலை அப்படிங்கிறார். எந்த மலை? கொல்கோதா மலை தான் அங்க நிறைவேற போதுங்க. அதாவது அந்த மலையில தான் ஆபிரகாம் தன் குமாரனாகிய ஈசாக்கை பலி செலுத்த வந்தார். அப்ப மலை மாதிரி இருந்த மரணம் கூட இயேசுவின் மூலமா அட்ரஸ் இல்லாம போகுதுங்க. இன்னைக்கு மலை மாதிரி பிரச்சனையை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோங்க. எல்லா மனிதனுக்கும் மலை மாதிரி இருக்குது என்ன தெரியுங்களா? மரணம் தான். எப்பேற்பட்ட படித்த மனிதனா இருக்கலாம், படிக்காத மனிதனா இருக்கலாம், பெரிய பக்திமானா இருக்கலாம், அக்கினியில நடக்கலாம், தண்ணியில நடக்கலாம், மரணம் மனிதனை ஒரு நாள் விழுங்கி ஆகும். இதுதாங்க மலை. இந்த மலையில மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஈசாக்க ஒரு ஆட்டுக்குட்டியின் மூலமாக தேவன் விடுதலையாக்கினார். அதே போல இன்றைக்கு நீங்களும் நானும் ஆவிக்குரிய ஈசாக்குகளா இருக்கிறோம். நமக்கு முன்னாடி மரணம் ஒரு மலை மாதிரி நிக்குது. இந்த மலையவே தூக்கி போட்டாரு பாருங்க. கொல்கோதா மலையில இயேசு மரணத்தை சந்திக்கவில்லை, மரணம் தான் இயேசுவை சந்தித்தது. இந்த மரணம் இயேசுவோட போராடி தோத்து போனது. மூன்றாவது நாள் உயிரோடு கூட இயேசு எழுந்தார் பாருங்க. அப்ப இதைத்தான் சொல்ல, இந்த மலைய பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று நீங்க விசுவாசத்தோடு சொன்னா அப்படியே ஆகுனார். அதே மாதிரிதான் மரணத்துக்கு முன்னாடி ஸ்தேவான் நிக்கிறாருங்க. இஸ்ரவேலர் எல்லாரும் கல்ல தூக்கிட்டு நிக்கிறாங்க. அப்ப மரணத்தை கண்டு கண்ணீர் வடிக்கல, மரணத்தை கண்டு ஐயோ ஆண்டவரே ஏன் என்ன கைவிட்டுட்டு இத்தனை ஜனங்களை கல் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்கன்னு ஸ்தேவான் சொல்லல. மரணத்தை அப்படியே உள்வாங்கினாருங்க. அதாவது மலையே இல்லைங்க, மரண மலை இல்ல. ஏன் அப்படின்னா இயேசு மரணத்துக்குள்ள உள்ள போனது மாத்திரமல்ல, மரணத்தை விட்டு வெளியே வந்துட்டாரு. நான் இயேசுவை என்னைக்கு ரட்சகரா ஏற்றுக்கொண்டு சிலுவையில் அறையப்பட்டதற்கு ஒப்பாதமா நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டனோ, என்றைக்கு பரிசுத்தாவியை பெற்றுட்டனோ, இந்த உலகத்துல என்னுடைய ஓட்டம் முடியுதுன்னா நான் சாகிறது இல்லைங்க, இயேசுவோடு கூட வாழப்போகிறேன் என்று சொல்லிதான் இயேசுரா இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திர தள்ளுண்டு போ அப்படின்னா கட்டாயம் போகும். ஏன் அப்படின்னா சமுத்திரம் ஜலத்தை மூடலைங்க. அன்றைக்கு எகிப்தியருடைய ராணுவ ரதங்களை சமுத்திரம் மூழ்கடிச்சது பாருங்க. எகிப்தியரை மாத்திரம் மூழ்கடிக்கல, இஸ்ரவேலரையும் மூழ்கடிச்சது. இஸ்ரவேலர்களும் சமுத்திரத்துல மூழ்கடிக்கப்பட்டுதான் கொண்டு வந்தாங்களாமா. அன்றைக்கு நோவாவின் காலத்துல பேழைக்குள்ள வராதவங்க எல்லாம் மரித்தாங்கன்னு தான் வேதம் சொல்லுது. கிடையாதுங்க, பேழைக்குள் வந்த நோவாவும் மரித்தார். அவங்களெல்லாம் பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்தாங்க. நோவா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்குள்ள மரித்தார். அதே போலதான் ரதங்களும் ராணுவங்களும் எகிப்தியரும் சமுத்திரத்துல மரித்தாங்க, பாவத்திலும் அக்கிரமத்திலும். ஆனா இஸ்ரவேலர்கள் தேவனை விசுவாசித்து தேவனுக்குள்ள மரித்தாங்க. அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் உயிர் வாழ்கிறோம்னா உயிர் வாழலைங்க, இன்னைக்கும் செத்துட்டோம். இன்றைக்கு உயிர் வாழ்றதுக்கு பின்னாடி என்னன்னா ஞானஸ்தானத்துக்கு அப்புறம் பரிசுத்தாவியை பெற்றதுனால, இந்த தேவகுமாரன் என்ன உயிரோடு கூட வாழ வச்சிருக்கிறதுனால, தேவகுமாரனால உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிற. எப்ப வேணாலும் என் டிக்கெட் கிடைக்கலாம், எப்ப வேணாலும் எனக்கு கன்ஃபார்ம் பரலோகம். இந்த விசுவாசம் தான் பாருங்க. இந்த விசுவாசத்தை தான் எபிரேய ஆக்கியோன் எழுதும் போது எழுதுறார் 11வது அதிகாரம் 6வது வசனத்துல, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். அப்ப தேவன் உண்டென்றும் அவரை நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுங்க. இதுதாங்க பரிபூர்ணமான விசுவாசம். இந்த விசுவாசம் வேற எந்த சாமியாரும் கொடுக்க முடியாது. இந்த விசுவாசம் எந்த தேச தலைவர்களும் கொடுக்க முடியாது. எபிரேயர் 12வது அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கிடவுங்கிறார். இந்த நாளில கூட இந்த பரிபூர்ணமான விசுவாசம், கனத்துக்குரிய விசுவாசம், மகிமைக்குரிய விசுவாசம் இயேசுவின் மூலமா உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஒரு மனதார சோத்தரிப்போம். இந்த விசுவாச போதனைகளை
அதிகமாய் கேட்போம், தியானிப்போம், பேசுவோம். கர்த்தர் நம்மை நடத்துவார். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, நீர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு பெரிய மகிமையான காரியத்தை எங்கள் கண் முன்பாக வைத்திருக்கிறீர். அப்பா ஆண்டவரே, நாங்கள் தோளுடையை தரித்து கொண்டிருந்த ஆதாமின் சந்ததியாய் இருந்த எங்களை உம்முடைய மரணத்தின் மூலமாய் நீதியாகிய உம்மையே தரித்துக் கொள்ள கிருபை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். இந்த உபவாச நாட்களில உம்முடைய பரிபூரணத்தை காண தியானிக்க தந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.